கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லா ஜாக்கிரதையோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. பொல்லாத இதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனங்களை சகோதரரே என்று எபிரேயர் தொடங்குகிறார். அதன் பொருள் அவர் விசுவாசிகளுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் விசுவாசிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர். அவர் உயிருள்ள தேவன். அவர் எப்போதும் நம்மோடு துணையாக இருக்கின்றவர். நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த ஒன்றான மெய் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும்படியாக நம்முடைய இருதயம் அவிசுவாசமுள்ளதாய் மாறிப்போகக்கூடும். இந்த எச்சரிப்பை அவர் விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் அவிசுவாசத்தினால் கடவுளை விட்டு விலகக்கூடும். நாம் கடவுளை விட்டு விலகுவதற்கு என்ன காரணம்? 13ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிறதாக இருக்கிறது. எவ்வாறு நாம் விசுவாசிகள் ஆவதற்கு முன்பதாக நம்முடைய பாவம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து வைத்திருந்ததோ, அதே போல நாம் விசுவாசிகள் ஆன பிறகும் கூட கடவுளோடு கூட நமக்கு இருக்கின்ற ஐக்கியத்தை அனுபவிப்பதற்கும் கடவுளுக்காக கனித்தரும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் பாவம் தடையாக இருக்கிறது. பாவத்தின் வஞ்சனை, அது பாவம் நம்மை ஏமாற்றுகிறதாக இருக்கிறது. எப்படி ஆதாம் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவர்கள் கடவுளைப் போல மாறிவிடுவார்கள் என்று பிசாசானவன் வஞ்சித்தானோ, அதே போல இன்றைக்கும் கூட பாவம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாக, பாவம் நமக்கு முன்னேற்றத்தை அளிக்கிறதாக, பாவம் நமக்கு வெற்றியை தருவதாக பிசாசானவன் நம் ஒவ்வொருவரையும் வஞ்சித்து நம்மை கடவுளை விட்டு பிரிக்கின்றான். எனவே இன்று எனப்படும் நாடோறும், அதாவது இப்படியாக ஒரு மனிதன் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகுகிறவனாக இருப்பானே என்றால், நாம் அந்த மனிதனிடத்திலே வேத வசனங்களின் மூலமாக நல் புத்தி சொல்ல வேண்டும். பாவம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசத்தில் இருப்பவர்களுக்கும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நல் ஆலோசனைகளை நாம் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெறுவதும், வேத ஆராய்ச்சி வகுப்புகளிலே பங்கு பெறுவதும், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிப்பதும், குடும்ப ஜெபத்தை தவறாமல் நடத்துவதும், ஆவிக்குரிய கூட்டங்களிலே பங்கு பெறுவதன் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து நல்வழியிலே நடக்க உதவுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் அறிந்த ஒரு வேதாகம கல்லூரி மாணவன் இருக்கிறான். நன்றாக படிக்கக்கூடிய மாணவன். அவன் கல்லூரியில் இருந்த நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஊழியத்திற்கு செல்வான். அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக அவன் வழி நடத்தினான். திருச்சபைகளுக்கு அவன் பிரயோஜனமாக இருந்தான். பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் நான் அவனை சந்தித்த போது அவன் ஊழியத்தில் இல்லை. அவன் ஊழியத்தில் இல்லாதது மட்டும் இல்லாமல் அவன் கடவுளையே மறுப்பவனாக மாறிவிட்டான். அவனோடு கூட நான் பேசின போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் இருந்தது. அவன் ஒரு தவறான பெண் மீது மோகம் கொண்டபடியினாலே தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய நேரிட்டது. அதனால் அவன் திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்டான். முடிவிலே அந்த பெண்ணும் அவனை கைவிட்டு விட்டாள். அவன் இப்பொழுது ஊழியம் செய்யாமல் ஒரு தனியார் நிறுவனத்திலே செக்யூரிட்டியாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை பின் திரும்பி பார்க்கும்போது, எவ்வளவோ கடவுளுக்காக உழைத்த ஒருவன் இன்றைக்கு கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நம்மில் எல்லோரும் அப்படியாக கர்த்தரை விட்டு நாம் வழிவிலகக்கூடும். எனவேதான் எபிரேயர் ஆக்கியோன் நம்மை எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே,
நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி பாவத்தில் ஒருவரும் விழாதபடிக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிற பாவம் எது? ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களிடத்தில் யாராவது வந்து உங்களுடைய பாவத்தை கண்டித்தால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அது தேவனுடைய வார்த்தையாக கூட இருக்கலாம். கர்த்தர் தாமே நம்மில் ஒருவரும் வழிவிலகி போகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.